ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 5 பெஸ்ட்டான ஷார்ட்ஸ் வீடியோ கண்டென்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஷார்ட்ஸ் வீடியோ கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயுமே ஃபீல்ட் அவுட் ஆகாத, ட்ரெண்ட் அவுட் ஆகாத ஒரு கண்டென்ட். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வியூவர்ஸ் குறைய மாட்டாங்க. உங்கள் சேனல் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. உங்கள் வீடியோ நான் சொல்கிற அந்த கண்டென்ட்டில் வீடியோ போடுறீங்க அப்படின்னாலே ஆடியன்ஸ் ஒரு செகண்ட் உங்கள் சேனலை நின்று பார்ப்பாங்க. நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட 5 கண்டென்ட் என்னங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறையா கூகுளில் நிறையா சோர்ஸில் ரிசர்ச் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண ஒரு 5 கண்டென்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் சேனல். ஆமாங்க, இப்போது எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் தமிழ், வரலாறு சார்ந்து, அதை ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்து எந்த ஒரு டாபிக் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை அதில் இருக்கிற உண்மைகள், வரலாற்று உண்மைகள், ஏதோ ஒரு டாபிக் ஃபேக்ட் சேனல் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் நிறையா பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஃபேக்டை நீங்கள் லைவாக உங்கள் ஃபேஸை காமிச்சு போட்டாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது இமேஜ் வச்சு போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி, நீங்கள் ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையை சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கனாலே அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை ஒரு நிமிஷம் இருந்து மோஸ்ட்டாக 190% பேர் அதை பார்ப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டென்ட். ரெண்டாவது லைஃப் ஹேக்ஸு. ஆமாங்க, இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயும் குக்கிங் சார்ந்தோ டெக் சார்ந்தோ இருக்கிற எந்த கண்டென்ட்லேயே இருந்தாலும் நீங்கள் அதில் லைஃப் ஹேக்ஸ்ன்னு இருக்கும். இப்போது மொபைல் டெக் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பேட்டரியோடைய லைஃப்பை எப்படி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மொபைலில் இருக்கிற சின்ன சின்ன செட்டிங்ஸு, ஹேக்ஸ், இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்ட ஏதோ ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் இந்த மாதிரி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவாக போடலாம். இந்த மாதிரி போடுற ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எப்போவுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ எப்போவுமே மக்கள் இதை ஒரு செகண்டு நிறுத்தி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது ரெண்டாவது. மூணாவது மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ். ஆமாங்க, என்னதான் எவ்வளவோ கண்டென்ட் வந்தாலும் எல்லாரும் ஒரு சில சமயம் ஒரு செகண்ட் தேடி பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது மோட்டிவேஷன் சார்ந்ததாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டிவேஷன் சார்ந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறப்பவும் அது ஒரு நல்ல ரீச் கொடுக்கும். இது மூணாவது கண்டென்ட். நாலாவது ட்ரெண்டிங் டாபிக் கவர் பண்ணுறது. ட்ரெண்டிங் டாபிக்னா இதுவும் எந்த ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டாலும், இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அரசியலில் விஜய் இப்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே அவர் கட்சி தொடங்கினதுலேருந்தே ட்ரெண்டிங்கில் அவர் தான் இருக்கிறாரு. அவரை சார்ந்து நீங்கள் நல்லதாக போட்டாலும் கெட்டதாக போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ ஒரு கிரியேட்டராக அங்கே நீங்கள் நல்ல வியூஸை கெயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் டாப்பிக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எப்போவுமே நல்ல வியூஸ் கிடைக்கும். இது நாலாவது. அஞ்சாவது சேலஞ்ச் வீடியோஸ். அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக அவங்க சொன்ன ஒரு டாஸ்க்கை நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை வீடியோவை நீங்கள் அதில் பண்ணி காட்டணும். அவங்க என்ன டாஸ்க்கு சொன்னாங்களோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இப்போ நல்லா ரீச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நிறைய பேர் ஒரு மைண்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸை சொல்கிறாங்கன்னு என்ன வேணாலும் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு கிரியேட்டரும் பண்ணிடக்கூடாது. ஒரு லாஜிக்கலாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். ஒரு பேட் இம்ப்ரெஷனாக ஆயிடக்கூடாது, ஒரு பேட் இன்ஸ்பிரேஷனாக ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல காமெடியாக ஃபன்னாக கூட பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம பண்ணிடுவோம் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒருத்தரை தெரியும். ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பாக எதுவுமே பண்ண மாட்டார். அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான சேலஞ்சு வீடியோஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேலஞ்சு சார்ந்தும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கண்டென்ட் எப்போவுமே மக்கள் மத்தியில் தரம் குறையாத கண்டென்ட். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இது சார்ந்த சேனல்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா குவிக்காக உங்களுக்கு தேவையான வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு நிறைய கிடைக்கும். ஸோ இது மூலிமா ஒரு நல்ல சேனலை நீங்கள் க்ரோத் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த 5 கன்டென்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத அடுத்த வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.